திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே டீக்கடையில் சிகரெட் கேட்டு ரகளை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெருமாள்பேட்டையில் அன்பு என்பவர் டீக்கடை மற்றும் சில்லறை விற்பனை கடை நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு மது போதையில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த பொன்முடி என்பவருக்கு ஓசியில் சிகரெட் கொடுக்காததால் அங்கிருந்த பொருட்களை எடுத்து ஊழியர் மீது வீசியுள்ளார். இதில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ரகளையில் ஈடுபட்டவரை பிடித்து போலீசார் சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அடுத்த சிவராஜ் நகரில் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில தோல் கழிவுகள் விவசாய நிலங்களில் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் நிலத்தடி நீர் மாசடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுகாதார சீர்கேடு உருவாகியுள்ளதால் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இடத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட கழிவுகளை கொண்டு கொட்டி இந்த நிலத்தையே சீர்கெட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இதை இந்த கழிவுகள் காய வைக்கிறதுனால இதில் இருந்து வர துர்நாற்றம் மக்களுக்கு சுவாச கோளாறு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய், தோல் நோய் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. அதனால் இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். நாங்கள் பட்டா மாறுதல் இறப்புச் சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழிக்கப்படுவதை கண்டித்து நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ரமேஷ் என்பவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பலமுறை மனுக்கள் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என அவர் குற்றம் சாட்டினார். அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கோட்டாட்சியர் சாந்தி புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நாமக்கல்லில் சட்டவிரோத இடைநிலை ஆசிரியர் மாறுதல்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களின் மாற்றுப்பணி ஆணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கொண்ட பதாகைகளை ஏந்தி தர்ணாவில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி சிறப்பு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. காவிரியில் தண்ணீர் கிடைக்க வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் நடைபெற்ற இந்த பூஜையில் 1008 குத்து விளக்குகள் ஏற்றப்பட்டன. இந்த பூஜையில் மங்களாம்பிகை அம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழாவின் 2ஆம் நாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சரவண பொய்கை திருக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட தெப்பத்தில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய உற்சவர் முருகப்பெருமான் 5 சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளிய முருகனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று முருகனை வழிபட்டனர். புனித பிலோமினாள் ஆலயத்தின் 104ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பழமை வாய்ந்த புனித பிலோமினாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நவநாள் திருப்பலி, கொடியேற்றம், தேர்பவனி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித பிலோமினாள் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராஜீவ் நகர் ராமசாமி நாயக்கர் தெருவை சேர்ந்த 72 வயதான மனோகரன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் திருடு போனது. இது குறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சியில் பதிவான இளைஞர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் திருமணமான இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முகமது முபாரக், லத்திஃபா ஆகியோருக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் திருமணம் நடந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு 3 மாதத்தில் பெண் குழந்தை உள்ளது. கணவர் முபாரக் துபாயில் பணியாற்றி வரும் நிலையில் லத்திஃபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை அறிந்த லத்திஃபாவின் உறவினர்கள் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி மணமகன் வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கினர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். தமிழ்நாடு முழுவதும் மழை இல்லாமல் விவசாயிகள் விவசாயத்திற்கும் பொதுமக்கள் குடிநீருக்கும் தண்ணீரின்றி தவித்து வரும் நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கவும் தமிழ்நாடு முழுவதும் போதிய மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இருசக்கர வாகனத்தில் சட்டவிரோதமாக 16 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இளைஞர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 16 கிலோ கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் மீன் சுருட்டி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கஞ்சாவை கடத்தி வந்த புதுக்கோட்டையை சேர்ந்த பாபு என்பவரையும் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த ராஜ்குமார் என்பவரையும் பிடித்து கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குண்டடம் அருகே கோவில்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்தலக்கரை அம்மன் கோவிலில் இருந்த மணியை 2 இளைஞர்கள் இரும்பு கட்டர் கொண்டு அறுத்து கொண்டிருந்த நிலையில் அந்த வழியாக சென்ற அந்த பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் சுதாரித்துக் கொண்ட இளைஞர்கள் முன்னுக்கு பின் முரணான பதில் சொல்லி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்த நிலையில் பாலகிருஷ்ணன் அவர்களை பிடித்து ஊர் மக்களிடம் ஒப்படைத்துள்ளார். விசாரணையில் இவர்கள் இருவரும் பல்வேறு கோவில்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்குள் கண் கண்ணாடியில் கேமரா வைத்து உள்ளே புகுந்த நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலுக்குள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கண் கண்ணாடியில் கேமரா வைத்து இருவர் கோவிலுக்குள் நுழைந்ததை கண்ட போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் பவுனேஷ், மகேஷ் ஆகியோர் என தெரியவந்தது. இதையடுத்து இருவரிடமும் விசாரணை நடத்தப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த வீரணங்குன்னம் பகுதியில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 3 திருடர்களை கிராம மக்கள் பட்டப்பகலில் கையும் களவுமாக மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்தனர். பின்னர் அவர்களை மதுராந்தகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். வைரப்பாளையம் வாய்க்கால் கரையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக சந்தேகத்திற்கிடமாக வந்த இருவரை விசாரணை செய்ததில் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த கவின் மற்றும் தரணிதரன் என்பதும் ஈரோடு சுற்றுப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்த 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருநெல்வேலியில் கிரிண்டர் செயலி மூலம் பழகியவரை தாக்கி கொள்ளையடிக்க முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நாகராஜன் என்பவர் பணி நிமித்தமாக திருநெல்வேலிக்கு சென்றுள்ளார். கிரிண்டர் செயலியில் பழக்கமான நண்பர்கள் அழைத்ததன் பேரில் புதிய பேருந்து நிலையம் வந்த நாகராஜனை ஒரு இளைஞர் இருசக்கர வாகனத்தில் மறைவான இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே இருந்த மேலும் 2 பேருடன் சேர்ந்து அவர் நாகராஜனை சரமாரியாக தாக்கி பணம் கேட்டுள்ளார். பணம் இல்லாததால் அவரை விட்டுவிட்டு சென்ற நிலையில் புகாரின் பேரில் அருண்குமார், விஷ்ணு சுப்பு, பூபதி ராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டையில் உள்ள பால் கொள்முதல் நிலைய கட்டிடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அச்சம் எழுந்துள்ளது. 10 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத அந்த கட்டிடம் தற்போது முற்றிலும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. கட்டிடத்தில் புதர்கள் அடர்ந்து விஷப்பூச்சிகளின் புகலிடமாக மாறியுள்ளது. அருகிலேயே நியாய விலைக் கடையும் அங்கன்வாடி மையமும் செயல்படும் நிலையில் அசம்பாவிதம் எதுவும் நிகழ்வும் முன் அக்கட்டிடத்தை அகற்ற மக்கள் வலியுறுத்துகின்றனர். பஸ் ஸ்டாண்டு பக்கம் திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் இந்த பழைய பால் சொசைட்டி இருக்குது. அது இடிஞ்சு விழுற கண்டிஷனில் இருக்குது. பக்கத்தில் அங்கன்வாடி மையம், அந்தாட்ட குருபுட்டி ரேஷன் கடை எல்லாம் இடிஞ்சு இருக்கிறதுனால இந்த பில்டிங் வந்து இடிஞ்சு கண்டிஷனில் இருக்குது. அதனால் அரசாங்கம் இது தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன்.